ஸோ வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான முறையில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் 2022 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான முறையை பயன்படுத்தி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வீட்டில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வரும். கிட்டத்தட்ட 3 years வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ 3 வருஷமாக செலவு பண்ணி ஒரு வீடை கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வேணும். ஸோ அந்த வகையில் தான் ஒரு இன்ஜினியர் வந்துட்டு இங்கே பெரம்பலூரில் இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வீடு, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு வீடு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே இருக்க டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கதகதப்பாக இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப கூலிங்காகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இந்த இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே இந்த பிரிக்கை வந்து ஹேண்ட்மேடாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. செம்மண் குறிப்பிட்ட மணல்லாம் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிரிக்காக அடுக்கி இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஆரோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லர்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நேச்சுரல் மெட்டீரியலாக இருக்கிறதுனால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா இவங்க யூஸ் பண்ண ஒரு சில இன்டீரியர் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருந்தது. பட் ஆனாலும் இந்த வீடு அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸில் அழகான பூச்செடிலாம் வச்சுட்டு நல்லா அழகான லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ரெகுலராக போடுற ஆர்சிசி கான்கிரீட் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி ஆர்ச் ஷேப்பில் பண்ணுறதுனால ஒரு செங்கலையுமே ஒட்டி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சீலிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓடுலாம் ஒட்டியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மூலமாக பாருங்கள். இந்த வீட்டோட பேர் தாய்மண் வீடு. தாய்மண்லேயே கட்டினதுனால இந்த வீடை தாய்மண் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பயன்படுத்தின எல்லா மெட்டீரியலுமே குறிப்பிட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டில் இருக்க ஏரியாவில் இருக்க பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த வீட்டோட முதல் சிறப்புன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு வெல்கமிங் கொடுக்குற அளவில் ஒரு அழகான ஒரு முகப்பு தோட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு பயன்படுத்தின இந்த தூண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு தூண். மேலே இருக்க இந்த உடன் பீஸாக இருக்கட்டும், மேலே இருக்க அந்த ஸ்கொயர் பைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணது தான். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இந்த பிரிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அவங்களோட வயலில் உள்ள செம்மண் மற்றும் குறிப்பிட்ட மெட்டீரியல்லாம் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே இந்த செங்கலில் ரெடி பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய இந்த முகப்பு தோட்டம் செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச் அமைப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கல்லாக ஒட்டி விட்டு தான் இந்த மாதிரி அமைப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க இயற்கை ஆர்வலராக இருக்கிறதுனால வீடை சுற்றி ரொம்ப இயற்கையான பொருட்களையே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீட்டோட நிலையும் ஜன்னல் கதவுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணப்பட்ட பழைய ஜன்னல் கதவுகள் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட கிரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளோட செயின் சுத்தத்துக்காக போடக்கூடிய அந்த செயின்ஸ் பாக்கெட்டோட வேஸ்ட் பேஜஸ்லாம் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹால் 12க்கு 17 அடி இருக்குது, 204 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ 204 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. மொத்த வீடுமே சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஜன்னலாக இருக்கிறதுனால தான் உங்களால் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். அதோட லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய முறையில் இருக்கும். சீலிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆர்ச் முறையில் அமைச்சிருப்பாங்க. சீலிங் ரொம்ப கஷ்டப்பட்டு அமைச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு கல்லாக ஒட்டிட்டு ரொம்ப அதிக காலம் எடுத்துக்கிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 11 அடியில் இருக்குது. அதாவது 121 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கக்கூடிய மொத்த வீட்டோட லேண்ட் ஏரியாவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 121 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த பெட்ரூமே அடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்க எல்லா வால்மே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டு பிரிக்காக இருக்கும். இதோட சீலிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கான்க்ரீட் சீலிங் போகிறதுக்கு கீழே இந்த மாதிரியான தட்டு ஓடுகள் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். மொத்த வீடுமே வந்து குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெள்ளை பெயிண்ட் அடித்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போதுமான வெளிச்சம் கிடைக்கல அப்படிங்கிறது காரணத்தினால் மட்டும்தான் இந்த மாதிரி வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இல்லைனா அந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டு பிரிக்காக அதே செம்மண் கலர்லேயே வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட காரணமாக எங்கள்கிட்ட சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட பாத்ரூம் கூட இந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு மெத்தடில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆக்சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் போட்டு தேய்ச்சி ரொம்ப ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபால்ஸியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு பயன்படுத்தின சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஃபில்லர் ஸ்லாப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் இதுக்கான சீலிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த வீடுகளில் இருக்கக்கூடிய ரூம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம் இருக்கும். ஏன்னா இது வந்து 1 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கும் இருக்கக்கூடிய ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ரூஃப் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. எல்லாமே ஒரே வகையான ரூஃப் அப்படிங்கிறது இதில் இல்லை. ஸோ இதுக்கு போட்டிருக்க இந்த பெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்ரஸ் சிமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக ரெடி பண்ணப்பட்ட பெட்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பெட் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது கட்டில் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஃபெர்ரஸ் சிமெண்ட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். 7 அடியில் வீடை சுற்றி மொத்த இடங்கள்லையுமே இந்த மாதிரியான பீம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பேசேஜ் ஏரியாவில் வந்து நேராக கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு பெரிய ஒரு இன்டோர் பிளான்ட் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. நம்ம வீடுகளில் பழைய அரளக்கல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல் அமைக்கப்பட்ட ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரளக்கல்ல ஆர்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா வால் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஓடிஎஸ் அமைப்பில் இந்த இடத்த அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வீட்டுக்கு வெளிப்புறம் போகக்கூடிய அடுத்த கதவாக அந்த இதை அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட எல்லா கதவுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய கதவுகளை 4-5 கதவுகளோட பீஸை கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க சொல்லலாம். கிச்சனுக்கு என்ட்ரு வரும். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 100 சதுர அடியில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 100 சதுர அடியில் இருக்கிற இந்த கிச்சன் ரொம்பவுமே காம்பேக்டாக இல்லாமல் ரொம்ப விசாலமாக இருக்கிறதுக்கான காரணம் இதில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள். நிறைய ஜன்னல் இருக்குது. இதோட சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஆர்ச் அமைப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த ஆர்ச் அமைப்பில் அமைப்பறதுக்கு வந்து ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா எக்கோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால சுற்றி நிறைய இடங்களில் ஹோல்ஸ் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. ஸோ இது இந்த வீட்டோட முக்கியமான சிறப்புன்னு சொல்லலாம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு அமைப்பை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கிச்சன்லேருந்து நம்ம பேசேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கிச்சனில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேலே இருக்கக்கூடிய மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படிக்கட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பைப்பில் ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறத அமைச்சிட்டாங்க. அதுக்கு மேலே பழைய தேக்கு மரங்கள் சரியாக வளராமல் இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை ஸோ பீஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி அசையாமல் இருக்கும். ஸோ இது நல்லா சீசனிங் செய்யப்பட்ட மரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதோட லைஃப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயற்கையோட ஒன்றே வாழ்கிறதுல எந்தெந்த அளவுக்கு நம்மளோட பொருளை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவு இதில் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட படிக்கொண்டு அப்படிங்கிற அமைப்பையுமே ரொம்ப ஒரு கூம்பு மாதிரியான ஒரு அமைப்பில் இதை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வீட்டோட யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்தனியான சிறப்பம்சங்களும் ரொம்ப அதிகமான லைஃப் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜன்னல், கதவு, ஸோ இந்த பேசேஜில் இருக்கக்கூடிய லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம்ஸ், அதோட ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மினிமம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகளோட இடிக்கும் போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட பொருட்களாகவே இருக்கிறது இதோட கூடுதல் சிறப்பம்சமாக இருக்குது. ரொம்ப ஒரு விசாலமான ஒரு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த லைட் மற்றும் எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்சீல் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு இயற்கையான முறையில் ரொம்ப ஒரு அழகான வீடு அப்படிங்கிறத இவங்க கட்டியிருக்காங்க. கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் கிராக் வராமல் ரொம்ப ஒரு தெளிவான கட்டுமானம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் இந்த தூண்களாக இருக்கட்டும், இந்த வீட்டோட ஒரு பில்லர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து லோட் பேரிங் கான்செப்டில் கட்டினதுனால எல்லாமே இவங்களாக ரெடி பண்ணப்பட்ட அந்த செங்கலில் தான் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு இந்த வீட்டோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்பவுமே கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார்டனாக இருக்கட்டும், மீன் தொட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் இவங்களோட வாழ்வியலில் நேச்சுரலோட கலந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீட்டுக்கு மேலே இருக்க மாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு ஆர்ச் அமைப்பில் இருக்குது. மேலே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் மேலே இருக்கக்கூடிய மாடி அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. மேலே ஒரு மாடி தோட்டம் இருக்குது. ஸோ எங்களால் சரியாக கவர் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த வீடியோவோட ஒரு சின்ன கிளிம்ஸாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு வீடு எப்படி நம்ம வந்து கட்டுறது, இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது எப்படி அப்படின்ட்டு. மேலும் தகவல் எனக்கு இந்த வீடியோ பார்த்தாது இன்னும் எப்படி இந்த செங்கலை ரெடி பண்ணாங்க, எப்படி இந்த கட்டுமானம் அமைஞ்சது, முழு விளக்கமும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு குடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வீடு குடி போனதுக்கப்புறமா கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஷயமும் டீட்டெயிலாக தெளிவாக வந்து இதை கட்டின இன்ஜினியர் என்கிட்ட விளக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் எப்படி கட்டுமானம் பண்ணுறது, இல்லை நீங்கள் வந்துட்டு வெல்டிங்காக இருக்கீங்க, ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு கட்டணும், ரொம்ப அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் அது மூலமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல். இந்த மாதிரியான ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாண்டிச்சேரியில் போயிட்டு ஆரோவில்லேருந்து கற்றுக்கிட்டு வந்து பண்ணியிருக்கிறதுனால ஸோ
ஸோ இதுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடு தனித்துவமாக எடுத்துக்காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இது வந்து கண்டிப்பாக கரையவே கரையாது. அதே மாதிரி இது எக்ஸ்போஸ்டு பிரிக்காக இருக்கிறதுனால கலர் மாறுமா அப்படின்னாலும் இது வரைக்கும் 3 வருஷத்தில் பார்க்காத மழை வெயில் இல்லை. பட் கட்டினது எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே கிராக் அப்படிங்கிறது வரல. ரொம்ப ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு முழு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியில் இந்த காலத்தில் 2020 கட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடு நிரூபிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபுல் லென்த் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் நம்ம போட்டுருவோம். ஸோ இதுவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஸோ அவங்க இன்ஜினியரே வந்துட்டு ஒரு ஃபுல் லென்த் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இந்த பிரிக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, எவ்வளோ செலவானது, இன்னும் இன்டெப்த்தான டீட்டெயில் வந்து அந்த வீடியோ வரும். அதுக்கு சிலிங் சிம்பிள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த டே அகிலன் சொல்கிறேன். பை.